வணக்கம் நேயர்களே, விஷன் 9 சினிமாவிற்காக நான் உங்கள் லக்ஷ்மி நாராயணன். இப்போ நம்ம பார்க்க போகிற படம் வந்து பார்த்தீங்கன்னா ஜித்து ஜோசப் அவருடைய இயக்கத்தில் மோகன்லால் அவருடைய நடிப்பில் வந்திருக்கு நெரு. ஸோ நெருங்கிற ஒரு படம் வந்து வித்தியாசமான ஒரு ஜானர். ஏன்னா இந்த படம் நான் பார்க்க போனதே பார்த்திங்கன்னா முக்கியமாக ஜித்து ஜோசப். ஏன்னா திருஷ்யம் 1, திருஷ்யம் 2 நிறைய படங்கள் அவரில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு த்ரில்லிங் எலிமெண்ட் நிறைய இருக்கும், நிறைய சஸ்பென்ஸ் ஜானர்ஸ் நிறைய இருக்கிற ஒரு படம் தான் ஜித்து ஜோசப்து. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த படம் எப்படி இருக்கும், கொஞ்சம் எதிர்பார்ப்போடு தான் போனோம். ஸோ என்ன ஜித்து ஜோசப் ஏதாவது புதுசாக பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். அதுக்கப்புறம் மோகன்லால். ஸோ மோகன்லால் சொல்லவே வேண்டாம். ஸோ இவங்க ரெண்டு பேருடைய காம்பினேஷன்ஸ் வந்து வேறு லெவலில் இருக்கும். எனக்கே பார்த்தீங்கன்னா திருஷ்யம் 1, திருஷ்யம் 1 2 ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த ஜானரில் வந்து அவ்வளோ அருமையாக பண்ணியிருந்தார் ஜித்து ஜோசப். ஸோ அந்த எதிர்பார்ப்பில் போய் உட்காரும்போது இந்த படம் என்ன சொல்லுது, ஸோ படத்துடைய கதை என்ன, ஒரு பொண்ணுங்க கண்டு தெரியாத பொண்ணு, அப்பா அம்மாவுக்கு வந்து இருக்கிற பொண்ணு வந்து திடீர்னு ஒருத்தன் வந்து பாலியல் பலாத்காரம் பண்ணிடுறான். ஸோ பண்ணதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் நடந்தது, அது கோர்ட்டு கேஸு போலீஸுன்னு போகும்போது என்னென்ன விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணாங்க, அந்த பொண்ணுக்கு நீதி கிடைச்சிதா இல்லையா அப்படிங்கிறது தான் கதையே. ஸோ அந்த நீதிக்காக போராடுபவராக மோகன்லால் வரார். ஸோ அவர் வக்கீலாக பண்ணியிருக்கார். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தான் அந்த படத்துலேயே. ஸோ படம் வந்து ஸ்டார்டிங் எடுத்தோடனே வந்து கதைக்குள்ளே போயிடுவாங்க. ஸோ கதைக்குள்ளே போனோடனே வந்து நமக்கு டக்கு போகிறதும், ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, என்ன பண்ணிட்டாங்கன்னும் போது ரிவீல் பண்ணிடுறாங்க. முதல்ல வந்து இவன் தான் குற்றவாளிங்கிறது ரிவீல் ஆகிடும். ஸோ அதை வந்து கோர்ட்டுக்கு ப்ரூவ் பண்ணுறதுக்காக இவங்க எடுக்கிற முயற்சிகள், அதில் நடக்கிற சர்க்கிள்கள், ஸோ இதுதான் படமே. ஸோ இது ஒரு கோர்ட் ட்ராமா தான். படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு கோர்ட்டு தான். ஸோ கோர்ட்டில் வந்து எப்படி போகுது, என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அது பண்ணும்போது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து மோகன்லால். ஸோ மோகன்லால் வந்து அவர் சுற்றி சொல்லுவோம் எத்தனை ஆண்டுகள், கிட்டத்தட்ட ஒரு 30-35 ஆண்டுகள் வந்து நம்ம அவரை பார்த்து பிரமிச்சு அப்படியே ஸ்லாகிச்சிட்ருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு மோகன்லாலோட நடிப்பு, அவருக்கெல்லாம் வந்து சும்மா பீனட் சாப்பிட்ற மாதிரி இந்த மாதிரி ஒரு கேரக்டர்லாம் அவ்வளோ அழகாக அட்டகாசமாக பண்ணியிருக்கார். ஸோ அதில் வந்து அவரோட அந்த எமோஷன்ஸ் ஒரு சில இடங்களில் வந்து பண்ணுறதுலாம் வந்து ரொம்ப அசால்ட்டாக அடிச்சு போகிறது தான். ஸோ அற்புதமான ஒரு கேரக்டரைசேஷன். அதில் வந்து வக்கீல் அவரர். ஸோ முதல்ல வந்து நான் அந்த வக்கீலுக்கு ஆஜராக மாட்டேன் அப்படின்னு சொன்னவர், அதுக்கப்புறம் அதில் ஆஜராகி ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் நடந்ததுங்கிறது ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் இன்னொரு இந்த கண்ணு தெரியாத பெண். ஸோ அந்த பொண்ணு ரொம்ப நல்லா பண்ணியிருக்கு. ஸோ தனக்கு ஒரு குற்றம் நடந்துருச்சு. ஸோ நடந்ததுக்கப்புறம் அதை வந்து அந்த பொண்ணு வந்து போர்ட்ரேட் பண்ண விஷயங்கள், ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு ஸ்பெஷல் எலிமெண்ட்டில் வந்து அது ஒரு சில விஷயங்கள் பண்ணும்போது அது வந்து டிஃப்ரெண்ட்டாக போகிறதும், அது கிளைமேக்ஸில் கொண்டு வந்து அதை ஒரு எலிமெண்ட்டாக வச்சதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரான ஒரு விஷயந்தான். ஸோ இதெல்லாமே வந்து ரொம்ப அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது சித்திக் வந்து பார்த்திங்கன்னா அட்டகாசோட ஆர்டிஸ்ட்டு. அது வில்லனிக் போர்ஷனில் தான் அவர் வரார். அவர் ஒரு எதிர்த்தரப்பு வக்கீலாக ஆஜராகி ஒரு பெரிய பணக்கார வீட்டு பையன், அடிக்கடி இந்த குற்றவியல் சம்பவங்களில் ஈடுபடுற ஒருத்தன், அவனை வந்து காப்பாற்றுற வக்கீலாக வந்து சித்திக்கு வர்றாரு. ஐயோ, இந்த கோர்ட் ட்ராமாவில் வந்து நமக்கு வந்து மனசில் வந்து அப்படியே கத்தியால் குத்துற மாதிரியான விஷயங்கள், சில கேள்விகள் அவர் கேட்கும்போது நமக்கு ரொம்ப வலிக்குது. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார் சித்திக்கோட ஆக்டிங் ரொம்ப சூப்பராக. அவரும் வந்து இத்தனை ஆண்டுகளாக பார்த்துட்ருக்கோம் இல்லையா. ஸோ அவரும் வந்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பாங்க. ஸோ படத்தில் வந்து ஒவ்வொரு எலிமெண்ட்டுமே அட்டகாசமாக கொண்டு போய் கடைசியில் நமக்கு ஒரு ஃபீல் கொண்டு வந்தாங்க பார்த்திங்களா. அதுதான் இந்த படத்துடைய வெற்றியே. ஏன்னா மற்றவங்க எப்படி பார்த்தாங்களோ எனக்கு தெரியாது. என்னை பொறுத்தவரை இந்த படம் பார்க்கும்போது நம்ம வீட்டில் ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி ஒரு அநீதி ஏற்பட்டால் நமக்கு வந்து என்ன மாதிரி ஃபீல் வரும் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சூப்பராக கொண்டு போயிருப்பாங்க. ஸோ படத்தில் வந்து ஒவ்வொரு இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரீரெக்கார்டிங் சரி, எடிட்டிங் எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து ஜித்து ஜோசப் வந்து எப்போதுமே அட்டகாசம் பண்ணுறவர் தான். ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் அவருக்கும் வந்து ஒரு பீனட் தான். ரொம்ப அசால்ட்டாக அடிச்சு தட்டு போயிடுவார். ரொம்ப சூப்பரான படம். அந்த கிளைமேக்ஸ் காட்சிகளில் சித்திக்கும் அந்த பொண்ணு வந்து இன்ட்ராக்ட் ஆகிற அந்த விஷயங்கள்லாம் வந்து ரொம்ப, அதாவது ஒரு வழக்கில் ஜெயிக்கணும்னா எந்த எக்ஸ்ட்ரீமான போவேன் அப்படின்னு சொல்கிறதும், அந்த வழக்கை உடைக்கிறதுக்காக மோகன்லால் எடுக்கிற அந்த லிங்க்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். படம் வந்து நீங்கள் தியேட்டரில் போய் பார்க்கலாம். ரொம்ப அற்புதமான படம். ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஜானரில் ஒரு படம் தான். கிளைமேக்ஸ்லலாம் வந்து நம்ம கண்டிப்பாக கை தட்டிடுவோம். இதில் எந்த விஷயம் நமக்கு நெருடலாக இருக்குன்னா, அந்த கோர்ட் ட்ராமாவில் வந்து அவர் கேட்குற கேள்விகள். ஸோ அந்த நிஜமான கோர்ட்டில் வந்து அந்த மாதிரி கேட்பாங்களா, ஆபாசமாகலாம் சில விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஸோ அது கேட்பாங்களான்னு தெரியல. ஸோ கொஞ்சம் நமக்கு குத்துற மாதிரி இருக்கும், ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம குடும்பத்தில் ஒரு சம்பவம் இந்த மாதிரி நடந்தால் நம்ம எந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம் அப்படிங்கிற விஷயம் வந்து அந்த ஃபீலை வந்து ஜித்து ஜோசப் நம்ம மனசில் இறக்கிறார். அதான் வெற்றியே. ஸோ அதுக்கப்புறம் ஜெகதீஷ் வந்து சூப்பராக பண்ணியிருக்காருங்க. ஜெகதீஷ் ஒய்ஃப் அவங்களாம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள விட மேஜராக வந்து இந்த பொண்ணும் மோகன்லால் அவங்க ஜூனியர்ஸாக வர 2 பேர். ஸோ இவ்வளோ தான் படமே. படம் வந்து ஒரு சின்ன பட்ஜெட் படம் தான். ரொம்ப பெரிய ஒரு கோட் ட்ராமாக்கெல்லாம் பெரிய செலவு இல்லைனாலும் பட் எடுத்திருக்க கான்செப்டை நீட்டாக அழகாக பண்ணியிருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். ஸோ இந்த படம் எல்லோருமே தியேட்டரில் போய் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ
நீங்கள் வந்து ஒரு என்ஜாய் பண்ணி இந்த மாதிரி விஷயங்கள். ஆனால் ரொம்ப சீரியஸ் ட்ராமா தான். இதில் வந்து காமெடியோ சாங்ஸோ எதுவுமே கிடையாது. ஒரு நூலில் பிடிச்ச அடுத்த நூலில் வந்து எண்டாகிறது தான் படம். ஸோ ரொம்ப நல்ல படம், கண்டிப்பாகவும் தேட்டரில் போய் வாட்ச் பண்ணுங்க சொல்லிட்டு உங்களிடம் இந்த விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். விஷன் 9 சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.